வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு அருமையான ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு பருப்பு பொடி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். பசங்களுக்கு இது மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் கொடுக்குறதுக்கு அருமையாக இருக்கும். நெய்யோ நல்லெண்ணெய்யோ ஊற்றி பரட்டி கொடுத்தோம்னா நல்ல ஒரு ஆரோக்கியமாகவும் இருக்கும். வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. ஒரு 10 பல் பூண்டு தோலோடு நச்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது நல்லா மொறுமொறுன்னு வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், பூண்டு நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கிடுச்சு. இது வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா வதங்கிடுச்சு. அரைக்கப்பிளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மொறுமொறுன்னு வறுத்துக்கலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கேஸ் அமர்த்திடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், பொடியை அரைச்சிட்டு வந்தாச்சு. நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். அவ்வளோதான், சிம்பிளான ஒரு பருப்பு பொடி ரெடி ஆயிடுச்சு. சாதத்தில் நெய் போட்டு இல்லை நல்லெண்ணெய் போட்டு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். அவ்வளோதான், இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.